அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின். மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள். பிறருக்கும் அதிகமாக ஷேர் செய்து விடுங்கள். கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம். கேள்வி 1. மனித குலத்தின் முதல் மனிதர் மற்றும் நபி யார்? ஆப்ஷன் ஏ ஆதம் அலைசலாம் அவர்கள், ஆப்ஷன் பி நூஹ் அலைசலாம் அவர்கள், ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆதம் அலைசலாம் அவர்கள். கேள்வி 2. ஆதம் அலைசலாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ நீரிலிருந்து, ஆப்ஷன் பி நெருப்பிலிருந்து, ஆப்ஷன் சி மண் அல்லது களிமண்ணிலிருந்து. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மண்ணிலிருந்து. கேள்வி 3. ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு உயிரூட்டப்பட்ட பிறகு அவர்கள் செய்த முதல் செயல் என்ன? ஆப்ஷன் ஏ பேசுதல், ஆப்ஷன் பி சிரித்தல், ஆப்ஷன் சி தும்முதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தும்முதல். கேள்வி 4. ஆதம் அலைசலாம் அவர்கள் தும்மியவுடன் கூறியது என்ன? ஆப்ஷன் ஏ சுப்ஹானல்லாஹ், ஆப்ஷன் பி அல்ஹம்துலில்லாஹ், ஆப்ஷன் சி அல்லாஹ் அக்பர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி 5. ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவற்றை கற்றுக் கொடுத்தான்? ஆப்ஷன் ஏ சில துதி சொற்களை, ஆப்ஷன் பி போர்க்கலைகளை, ஆப்ஷன் சி அனைத்தின் பெயர்களையும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனைத்தின் பெயர்களையும். கேள்வி 6. ஆதம் அலை அவர்களுக்கு சஜ்தா செய்ய மறுத்தது யார்? ஆப்ஷன் ஏ மலக்குகள், ஆப்ஷன் பி ஜின்கள், ஆப்ஷன் சி இப்லிஸ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இப்லிஸ். கேள்வி 7. ஆதம் அலைசலாம் அவர்களை படைத்ததன் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ பூமிக்கு காவலராக, ஆப்ஷன் பி பூமியில் கலிஃபாவாக, ஆப்ஷன் சி சொர்க்கத்தை ஆள. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பூமிக்கு கலிஃபாவாக. கேள்வி 8. ஆதம் அலைசலாம் அவர்களின் மனைவி யார்? ஆப்ஷன் ஏ ஹாஜ்ரா அலை, ஆப்ஷன் பி ஹாசியா அலை, ஆப்ஷன் சி ஹவ்வா அலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹவ்வா அலை. கேள்வி 9. ஹவ்வா அலைசலாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ மண்ணிலிருந்து, ஆப்ஷன் பி ஒளியிலிருந்து, ஆப்ஷன் சி ஆதம் அலைசலாம் அவர்களின் விலா எலும்பிலிருந்து. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆதம் அலைசலாம் அவர்களின் விலா எலும்பிலிருந்து. கேள்வி 10. ஆதம் அலைசலாம் மற்றும் ஹவ்வா அலைசலாம் எந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்தான்? ஆப்ஷன் ஏ ஆப்பிள் மரம், ஆப்ஷன் பி ஒலிவ மரம், ஆப்ஷன் சி குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட மரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட மரம். கேள்வி 11. தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து கனியை உண்ணுமாறு ஆதம் அலைசலாம் அவர்களை தூண்டியது யார்? ஆப்ஷன் ஏ ஹவ்வா அலை மட்டும், ஆப்ஷன் பி இப்லிஸ், ஆப்ஷன் சி ஜின்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இப்லிஸ்.
கேள்வி 12 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கு சந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ மக்காவில், ஆப்ஷன் பி ஜெருசலத்தில், ஆப்ஷன் சி அரஃபாவில், ஜபலுர் ரஹ்மாவில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அரஃபா ஜபலுர் ரஹ்மாவில். கேள்வி 13 அல்லாஹ் ஆதம் நபியை யாருடைய முகசாயலில் படைத்தான்? ஆப்ஷன் ஏ யாருடைய சாயலிலும் இல்லை, ஆப்ஷன் பி தன்னுடைய முகசாயலில், ஆப்ஷன் சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சாயலில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தன்னுடைய முகசாயலில். கேள்வி 14 ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் எவ்வளவு உயரத்தில் படைத்தான்? ஆப்ஷன் ஏ 40 முழம், ஆப்ஷன் பி 50 முழம், ஆப்ஷன் சி 60 முழம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 60 முழம். கேள்வி 15 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தும்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜிப்ரீல் அலை அவர்கள், ஆப்ஷன் பி மலக்குகள், ஆப்ஷன் சி அல்லாஹ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அல்லாஹ். கேள்வி 16 இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய மறுக்க என்ன காரணம்? ஆப்ஷன் ஏ தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற கர்வம், ஆப்ஷன் பி ஆதம் அலை ஒன்றும் தெரியாதவர் என்பதால், ஆப்ஷன் சி ஆதம் அலை அவர்கள் அழகாக இல்லை என்பதால். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற கர்வத்தால். கேள்வி 17 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த கிழமையில் படைத்தான்? ஆப்ஷன் ஏ வியாழக்கிழமை, ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை, ஆப்ஷன் சி சனிக்கிழமை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை. கேள்வி 18 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அல்லாஹ் மலக்குகளிடம் என்ன கட்டளையிட்டான்? ஆப்ஷன் ஏ சஜ்தா செய்வதற்கு, ஆப்ஷன் பி சலாம் சொல்வதற்கு, ஆப்ஷன் சி அவரை புகழ்வதற்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சஜ்தா செய்வதற்கு. கேள்வி 19 சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது ஆதம் அலை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து எதை கற்றுக்கொண்டார்கள்? ஆப்ஷன் ஏ பாவம் மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை, ஆப்ஷன் பி முக்கியமான சில வாக்குறுதிகளை, ஆப்ஷன் சி தனது ஆயுட்காலம் குறித்த தகவலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவம் மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை. கேள்வி 20 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வாறு அறியப்படுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ சொர்க்கத்தின் மைந்தன், ஆப்ஷன் பி ஆதி மனிதன், ஆப்ஷன் சி மனித குலத்தின் தந்தை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மனித குலத்தின் தந்தை. கேள்வி 21 ஹவ்வா அலை அவர்கள் டேஷிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ ஆதம் நபியின் இரத்தத்திலிருந்து, ஆப்ஷன் பி ஆதம் நபியின் விலா எலும்பிலிருந்து, ஆப்ஷன் சி தெரிவிக்கப்படவில்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆதம் நபியின் விலா எலும்பிலிருந்து. கேள்வி 22 ஆதம் மற்றும் ஹவ்வா அலை அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுவதற்கு முன் எங்கு வசித்தார்கள்? ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வின் அர்ஷுக்கு கீழ், ஆப்ஷன் பி வானத்தில், ஆப்ஷன் சி சொர்க்கத்தில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சொர்க்கத்தில். கேள்வி 23 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் வேறு ஒரு நபியை தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். அது யார்? ஆப்ஷன் ஏ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். கேள்வி 24. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை அணுகிய பின் முதலில் என்ன நடந்தது? ஆப்ஷன் ஏ, அவர்கள் நோயுற்றனர். ஆப்ஷன் பி, அவர்களின் ஔராத் வெளிப்பட்டது. ஆப்ஷன் சி, அவர்கள் மூர்ச்சையாயினர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அவர்களின் ஔராத் வெளிப்பட்டது. கேள்வி 25. பூமியில் நடக்கக்கூடிய எந்த பாவத்திற்கான ஒரு பங்கு ஆதம் நபி அவர்களின் மகனுக்கு செல்கிறது? ஆப்ஷன் ஏ, கொலை. ஆப்ஷன் பி, கொள்ளை. ஆப்ஷன் சி, மோசடி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கொலை. கேள்வி 26. இந்த பூமியில் முதல் கொலையை தோற்றுவித்தவன் ஆதம் நபி அவர்களின் எத்தனாவது மகன்? ஆப்ஷன் ஏ, முதல் மகன். ஆப்ஷன் பி, இரண்டாம் மகன். ஆப்ஷன் சி, அறிவிக்கப்படவில்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதல் மகன். கேள்வி 27. மெஹராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த வானத்தில் பார்த்தார்கள்? ஆப்ஷன் ஏ, முதல் வானம். ஆப்ஷன் பி, மூன்றாம் வானம். ஆப்ஷன் சி, ஆறாவது வானம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதல் வானம். கேள்வி 28. சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட விஷயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபியுடன் தர்க்கம் செய்து வெற்றி பெற்றார்கள்? ஆப்ஷன் ஏ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ஆப்ஷன் பி, மூசா நபி அவர்களிடத்தில். ஆப்ஷன் சி, ஈசா நபி அவர்களிடத்தில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மூசா நபி அவர்களிடத்தில். கேள்வி 29. மறுமையில் சொர்க்கத்திற்குள் நுழையும் ஒவ்வொருவரும் எந்த நபியின் உருவத்தில் நுழைவார்கள்? ஆப்ஷன் ஏ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில். ஆப்ஷன் பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில். ஆப்ஷன் சி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேர் பகுதிக்கான கேள்விகள் இதோ. இதற்கான சரியான விடை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள். கேள்வி 1. முதல் வானத்தில் பார்க்கப்பட்ட ஆதம் நபி அவர்களின் வலது புறத்தில் இருந்தவர்கள் டேஷ், இடது புறத்தில் இருந்தவர்கள் டேஷ். கேள்வி 2. இறந்த தன் சகோதரனின் உடலை எவ்வாறு அடக்கம் செய்வது என்பதை ஆதம் அலையின் மகனுக்கு கற்றுக் கொடுக்க இறைவன் எந்த பறவையை அனுப்பினான்? கேள்வி 3. நாளை மறுமை நாள் அன்று மக்கள் பரிந்துரை செய்ய வேண்டி எந்த நபி இடத்தில் முதலில் செல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகின்றது. மார்க்கத்தை அதன் தூய வடிவில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் செய்ய மறவாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.